காலர்ரா கரணம் காலர்ரா கரணம் காலர்ரா டாய் தூங்குறா பாரு காட்டருமா என்ன மச்சி இன்னைக்கு நேரத்துக்கு கிளம்பிட்ட நேரத்துக்கு எத்தனை நாளைக்கு மச்சி சின்ன சின்ன திருடிட்டு இந்த மொட்டை மாடிலேயே படுத்து கிடக்குறது அதுக்கு என்னங்கிற போலீஸ் ஸ்டேஷனில் போய் படுக்க சொல்கிறியா இல்லை மச்சி இதை விட பெருசாக மாடினா பக்காவாக செட்டில் ஆயிடலாம்டா அதுக்கு இப்போ என்னங்கிற பெருசாக கொள்ளை அடிக்கிறோம் பேங்க்லையா கன்ஃபார்ம் ஜெயில் தான் பேப்பர் பார்த்தியா யாழ்ப்பாணம் நாட்டில் பொதுப்பொரு பாவனை அதிகரித்துள்ளது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. என்னடா நைட் அடிச்ச தெரியல அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் சொல்கிறேன். ஹலோ ஓகேண்ணா ஓகேண்ணா பண்ணிடலாம். ஏழாந்தேதி சரி வராது. ஏழாந்தேதி மினிஸ்டர் வரதில் ஒரே போலீஸ் கூட்டமாக இருக்கும். நம்ம 8ஆந்தேதி 11 மணிக்கு கோட்டைக்கு பின்னால் உள்ள பார்க்கில் வச்சு டச்சை மாற்றிக்கிறோம். இங்கே எங்கடா நிற்கிறேன்? எங்கெல்லாம் தேடுறது? என்ன மச்சான் உன்னை கையிலே பிடிக்கலாம் கிடக்கு? ஏன் மச்சான் கூட சேர்றா இல்லையா? சும்மா தெரியாதா மச்சி, ஃபோனு பொண்ணு எனக்கு தெரியாதுடா சும்மா. டேய் எங்கே கிட்டேவா? அட அப்படி இல்லைடா, அம்மா பிக்கிறோம் சட்டிங் போய் செம்மையாக இருக்கும். கேட்குறீங்களா? இங்கே கேட்குறியா? போடுவா ஒரு முத்தம். விட்டா போதுமே, நல்லா பார்த்துனே இருப்பீங்க. கிளம்ப போகலாம். பாவி உள்ளக்க விட மாட்டியா? இதுதான் மச்சான் நடந்துச்சு. இப்போ என்னடா? டேய் நீ எப்படா வந்த? நீ ஃப்ளாஷ்பேக் சொல்லும் போதே வந்துட்டேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போ அவன் செய்ய போகிற டீல நாம செய்ய போகிறோம். அதே எப்படி மச்சான் ஒன்றுமே தெரியாமல் களத்தில் இறங்குறது? ஆளை விடுங்கடா சாமி. டே இரு மச்சி இரு. அப்புறம் என்னடா, நாங்களே சின்ன சின்னதாக திருடி சாப்பிட்டு இருக்கோம். நீ என்னடான்னா மொத்தமாக உள்ள தூக்கி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுற? பெரிய அமௌண்ட் ஒன்று கைக்கு வருது மச்சி. பக்கா பிளான் பண்ணினா தூக்கிடலாம். எனக்குண்ணா ஓகேடா. அட போங்கடா, நீங்களே எதுனாலும் பண்ணிக்கொள்ளுங்க, என்ன விடுங்கடா. என்னடா அவ்வளோதானா? டேய் நில்றா. இதுக்கப்புறம் நாம் திருட போகிறதே இல்லை. சரி இப்போ என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிட்றோம். சொல்லு மச்சி, இப்போ என்ன பண்ணணும்? முதல்ல அவனை ஃபாலோ. அதை நான் பண்ணுறேன் மச்சி. இல்லை அதை நான் பண்ணுறேன், நீங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டா போதும். அப்புறம் அவனோட ஃபோனை தூக்குறோம். அதை நீ பண்ண மச்சி. முதல்ல சொல்ல விட்றா. ஓகே யூ கண்டினியூடா.
முதல்ல ஃபோனை தூக்குறோம், அப்புறம் அவனை தூக்குறோம். டாய் என்னடா போன தூக்கணும்ன்ற ஆளை தூக்கணும்ன்ற நீ என்ன போட சொல்லுவீங்க? ஓகேடா ஓகேடா, இப்போ சொல்றது முழுசா கேளு. எல்லாம் ஓகே தானே? அது சரி, அவனை ஏன் தூக்குனோம்னா அவனுக்கு சந்தேகம் வராதா? அதுக்கும் ஒரு திட்டம் இருக்கு. சொல்றதுக்கு ஈஸியாக தான் மச்சான் இருக்கும், பட் அதை செஞ்சு முடிக்கணுமே. பக்கா பிளான் பண்ணுறோம், தூக்குறோம். இது தப்பு இல்லையா மச்சான்? தப்பு பண்ணுறவனும் மாத்துறதுல தப்பே இல்லை மச்சான். டைலாக் வீடியோ இருக்கா? ஓ இருக்கட்டும் அப்படி போடுங்க. சரி 77 55 44 964. என்ன நாத்தண்டா உள்ள ரூமாடா இது? நீ தானடா அரேஞ்ச் பண்ண மச்சி. சின்ன பிரச்சனை ஒன்று இருக்குடா. என்ன பிரச்சனை? இந்த கோதுமையை வச்சு அவனை மாற்ற முடியாது. ஒரிஜினல் சரக்கு எடுத்து இதோட கலந்து வைக்கணும். ஒரிஜினல் சரக்கு தானே? ரொம்ப நாளாக ஒருத்தன் ஊரில் சரக்கு வித்து தர சொல்லி கொண்டிருக்கான். பேசாமல் அவன்டையில் கையை வச்சிட வேண்டியதான். அப்போ வசதியாக போச்சு. எப்போ எடுக்கலாம்? வித்து கொடுத்தா தானே காசு. இப்போ கூட கொண்டாந்து தருவான், எடுத்துடலாம். ஒரிஜினல் சரக்கு ரெடி பண்ணிட்டியா? சரக்கெல்லாம் ரெடிடா. சரக்கு பேக் பக்காவாக ரெடி ஆயிட்டு. அப்போது பிளான் பண்ணபடி நைட்டுக்கு தூக்குறோம். ஓகே தானே? எல்லாம் ஓகே தான்டா. டிலுவையும் பிளானுக்குள்ளே இறக்கல. நாம் செய்கிறது ரிஸ்கான தொழில். சப்போஸ் இவன் போலீஸில் மாட்டுவானா இருந்துச்சுன்னா அடி தாங்க மாட்டான். கண்டிப்பாக எல்லாத்தையும் உளறி கொட்டி நம்மளே மாட்டோம். அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான் மச்சி. ஓகே, வாங்க ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடும் மச்சி. டேய், குளோரோஃபார்ம் ரெடியாடா? எல்லாம் நேற்றே ரெடி பண்ணியாச்சுடா. நீ ஏன்டா இவ்வளோ பதட்டப்படுற? எல்லாம் குளோரோஃபார்ம்லேருந்து எல்லாம் ரெடி ஆயிட்டு. சரிடா, நாம் செய்கிற தொழில் வந்து செம்ம ரிஸ்கானது. சரியா?
எல்லாம் பக்காவாக இருக்கணும். ஹலோ ஹலோ டிலு, சொல்லு மச்சான். எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடு. இன்னும் அரை மணி நேரத்தில் அங்கே நிற்பேன். ஓகே சரிடா. எல்லாம் ஓகே தானே? பக்கா. அது சரி, டிலுவாங்க மச்சான். டிலு கொஞ்சம் பிரச்சனைடா, அதான் அரேஞ்ச் பண்ண ஸ்டோரில் விட்டுருக்கேன். ஓகே, அவன் வர டைம் ஆயிடுச்சு, வா. போலீஸ் பிரச்சனை வந்தா என்ன மச்சான்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். சே, எங்கடா இவ்வளோ நேரமா இவனை காணும்? அவன் கண் முழிக்கிற டைம் ஆச்சு. இவ்வளோ நேரம் எங்கடா போயிருந்த? அதை விடு, அவன்கிட்ட ஃபோனுங்க. அவன்கிட்ட கையை நல்லா டைட்டாக கட்டிடு. எல்லாம் டைட்டாக தான் கட்டிடுது. சொல்கிறது செய்டா. டைட்டாக தானே கட்டியிருக்கான். இன்னும் கருமத்துக்கு திரும்ப திரும்ப கட்ட சொல்கிறான். ஆனால் அதில் எந்த சிக்கலும் எல்லாம் இருக்குது. ஓகேண்ணா பண்ணிடலாம். எங்கள் சேஃப்டி தான் எங்களுக்கு முக்கியம். உங்கள் ஏரியாவில் ரிஸ்க் எடுத்து வரது சீக்கிரம். ரிஸ்க் எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு நீ ஈரோடு இருக்க மாட்டேன். ஓகேண்ணா ஒரு பிரச்சனை வராது. இந்த மாதம் 7ஆம் தேதி சரியா 11 மணிக்கு நீ சொல்கிறதுக்கு நான் வருவேன். அப்போ பொருளை மாற்றிக்கலாம். 7ஆம் தேதி சரி வராது. 7ஆம் தேதி மினிஸ்டர் வரதில் ஒரே போலீஸ் கூட்டமாக இருக்கும். நம்ம 8ஆம் தேதி 11 மணிக்கு கோட்டைக்கு பின்னால் உள்ள பார்க்கில் வச்சு பொருளை ஓகே, 1 கோடி சரக்கு நான் உனக்கு 50 லட்சத்துக்கு தரேன். நீ சொன்ன டேட்டுக்கு நீ சொன்ன டைமுக்கு என்னோட ஆள் சரக்கோட வருவான். ஒரு செகண்ட் மாறாம நீ அந்த இடத்துக்கு வந்துடுவேன். என்ன நீ நான் உன்னை கான்டாக்ட் பண்ண மாட்டேன். போலீஸ் கால்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணுறாங்க. ஈஸியாக நாங்கள் மாட்டுப்பட வேண்டியிருக்கு. ஸோ ஓகேண்ணா பண்ணிடலாம். டன். அவனோட கோச்சில் 1 மணி நேரத்தை கூட்டி வச்சிரு. ஃபோனில் டைமை மாற்றிட்டியா? அதெல்லாம் மாற்றியாச்சு. யாரா நீங்க? என்னதுக்கு கடத்தி வச்சிருக்கீங்க? யாருன்னு தெரியாம விளையாண்டு இருக்கீங்க. அவுத்து விடுங்கடா. ஏன்டா அவன் கத்திட்டு இருக்கான்? பேசாமல் பாஸ் வர்றதுக்குள்ளே போட்டுருவோமா? என்னடா பிரச்சனை உங்களுக்கு? பாஸ்வாரர் உன் கதை முடிய போகுது. ஒத்திட்டு இருக்கியா? இவனை போட்டா தானே இந்த வெறி அடங்கும். இவன் கண்ணுல மரண பயத்தை பார்க்கணும். அந்த கருவத்தை கழட்டு. இவன் எதுக்குடா தூக்கிட்டு வந்தீங்க? என்ன பாஸ், நீங்க சொன்னால் தானே. உங்களா முட்டாள் பசங்களா? அவுத்து விடுங்க. டேய் அவுத்து விடுங்கடா. ஆளை மாற்றி தூக்கினதும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக கட்டி வச்சிருக்கிற. ஒரு நாள் ஃபுல்லாவா? அப்படின்னா நீ தேதி 8 பொருள் மத்தியானமே. டேய் அவுத்து விடுங்கடா. அதான் 4 தெரிஞ்சு போச்சுல்ல.
அவனை யாருன்னு மட்டும் தெரிஞ்சு சாகடிச்சிரு. டேய், உன்னை தூக்குனது எவனுக்கும் தெரியாது. இங்க போட்டுட்டு போய்க்கிட்டே இருப்போம். அமைதியாக இருந்தீங்கன்னா தூக்கு நடத்துல விட்டுருவோம். எப்படி வசதி? மறுபடியும் எனக்கு ரொம்ப நாங்கள் என்ன லூஸா? கட்டி கொண்டு வந்தோம், கட்டித்தான் கொண்டு போவோம். வலிக்குது. இறங்கு இறங்கு இப்படி இறங்கு. விடுங்கடி. போட நில்ற ஒரு இடத்துல. டேய் டேய் கையிடுறா. அண்டா, என்ன பண்ணுன்னு மட்டும் பாருங்கடா உங்களை. போடா போ. அட வெளியே கொண்டு வா. இங்கேயே நின்று அவனை கொண்டே விட்டு வந்துடுறோம், சரியா? ஹலோ, அண்ணா 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 நிறுத்துறேன். அண்ணா 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 என்ன பண்ணி யார் என்னாச்சு? யார் நம்ம கட்டி அண்ணா அவுத்துட்டு இருக்கேன், அவுத்துட்டு இருக்கேன். பயப்படாத, நான் இருக்கேன். சீக்கிரம் அவசரம். சீக்கிரம் சந்தில இருக்கிறேன். ஓகே, வண்டியில் இருக்கேன். ஃபர்ஸ்ட் போனேன் நான். போகிறேன் எடுன்னு ஃபர்ஸ்ட் போகிறேன். போனேன் பக்கத்தில் தான் அதான் போன கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனேன். இதான் நிறுத்து. தேங்க்ஸ். என்னடா காணும்? ஒரிஜினல் சிலை கொண்டு வந்தியா? இருக்கு இந்தா. லைட்டாக பயமாக இருக்கு மச்சி. இறங்கிட்டேன்டா, செஞ்சு முடிச்சுட்டு போகிறோம் மச்சான். ஓகே, அவன் வர டைம் ஆச்சு, நீ கிளம்பு, நான் கால் பண்ணுறேன். ஓகே, நீ முடிச்சுட்டு கால் பண்ணு, நான் வரேன். பொருள் நீங்கள் ஏன் லேட்? என்னென்ன போஸ் வாரவில் கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு மாற்றிக்கலாம். செக் பண்ணிக்கோ. பார்த்துங்க பஸ்.
ம் ஓகே. Done. ஓகே டன். துவா வந்துரு. வா 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 சீக்கிரம் ஏறு மச்சி. ஓகே ஓகே வேகமாக எடுத்து காலி பண்ணு. யாரு? நேற்று ஒருத்தனை போலீஸில் மாட்டி விட்டா பாரு. புரியல. உன்னை நம்பித்தானடா பிஸ்னஸ் டீல் வச்சுக்கிட்டேன். இப்படி நம்ப வச்சு கழுத்தறுத்திட்டியடா. நான் 2 நாளைக்கு மேலே பொருளை மாற்றிட்டேனே. முட்டாள், நீ சொன்ன டேட் நேற்று தான். உன்னை நம்பி என்னோட ஆள் சரக்கூட வந்திருக்கான். ஆனால் நீ போலீஸோட வந்திருக்க. ஹலோ போலீஸ். இந்த துரோகத்துக்கு நான் உன்னை கொல்லா விட மாட்டேன்டா. டிலு கால் பண்ண மறந்துட்டேன். சொல்கிறேன் மச்சான். எங்கடா நிற்கிறேன்? வீட்டில் தான்டா சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி பனி அடிக்க வந்துடுறியா? எதுக்குடா? காசை பிரிச்சுக்கலாம். சரி ஓகே மச்சான். சரிடா